உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து எப்படி அடிக்கிறதுன்னு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த ரேஷியோவில் தான் பல வருஷ காலமாக அடிச்சிட்ருக்கோம். எங்கள் மாமியார் அடித்து எங்கள் எங்கள் அப்பா வீட்டில் இந்த ரேஷியோவில் தான், நானும் அதே ரேஷியோவில் தான் அடிச்சிட்ருக்கேன். நான் எப்படின்னு சொல்லித்தரேன் வாங்க. இது மாதிரி அடித்து வச்சுட்டா நமக்கு ரொம்ப காசு மிச்சமாகும். கடை மிளகாத்தூள் நம்ம அதை என்ன சேர்க்குறாங்க, சுத்தமாக தான் செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. நம்மளே அரைச்சி வச்சுட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக காசு மிச்சம். நம்ம இந்த ரேஷியோவில் அரைச்சா கிட்டத்தட்ட 2 1/2 கிலோ 2 1/4 கிலோ மிளகாத்தூள் வரும். எவ்வளோ நாளைக்கு வரும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா? 1 1/2 கிலோ மல்லி எடுத்துக்கோங்க. 3/4 கிலோ மிளகாய், நான் சாத்தூர் மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நீ குண்டு மிளகாய் எடுக்கிறனால எடுக்கலாம். வாங்கும்போதே ரொம்ப உரப்புள்ளாததா வாங்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப உரப்பா இருந்தாலும் குழம்பு உரைச்சாக்கா ரொம்ப உரைச்சாலும் ஒரு மாதிரி குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுல்ல. கொஞ்சம் சாப்பிட்டதோட அப்படியே எந்திரிக்கிற மாதிரி வரும். அதனால் கரெக்டான கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க, ரொம்ப உரைக்கிற மிளகாய், உரைக்காத மிளகான்னு சொல்லிட்டு. 1 1/2 கிலோ மல்லி, 3/4 கிலோ மிளகாய். அது தனித்தனியாக காய வச்சு அரைக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. அப்படியே கடையிலே வாங்கி சவன்னு அதை அரைச்சி கொண்டுட்டு வரத்துக்கும், நம்ம வந்து அதை எடுத்து அதை பிரித்து அதில் இலையெல்லாம் சமயத்தில் மிளகாவெல்லாம் அந்த காம்போட இலையெல்லாம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் அப்புறம் டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு. அதை வீட்டில் நம்ம வந்து சுத்தம் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும், நம்ம அங்கேயே வாங்கி அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து அது மாதிரி யாரும் பண்ணாதீங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் காய வச்சு அதை அரைங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? 1 1/2 கிலோ மல்லி, 3/4 கிலோ மிளகாய் போட்டாச்சா, அடுத்து வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு. அது நான் 1/4 கிலோ கொட்டுறேன். 1/4 கிலோவில் கொஞ்சம் எடுத்துருவேன் கண்டிப்பாக. வீட்டுக்கு காஞ்ச பிற்பாடு கொஞ்சம் மஞ்சள் பெட்டியில் அள்ளி வச்சுருவேன். 100 கிராம் அளவுக்கு மஞ்சள். மஞ்சள்லாம் இது மாதிரி மஞ்சளாகவே வாங்கி போட்டு அடிச்சிருங்க அதில். அதுக்கப்புறம் வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு. அந்த முந்திரி பருப்பு இந்த கடலப்பருப்பும் போடுறது தான் நமக்கு குழம்பு வந்து கொழப்பு கொடுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு 100 கிராம் அளவுக்கு சோம்பு. தேவைப்படுறவங்க கொஞ்சமாக ஒரு 25 கிராம் அளவோ, 25 கிராமே அதிகம்தான் போட்டு மிளகு போட்டு அடிச்சுக்கோங்க. இந்த ரேஷியோ மட்டும் போதும். அடித்து எடுத்தாக்கா இந்த அளவுக்கு வரும். கிட்டத்தட்ட 2 1/2 கிலோ 2 1/4 கிலோ அளவுக்கு எனக்கு மிளகாத்தூள் இருக்குது. இந்த மிளகாத்தூளை வந்து நம்ம இவ்வளோ பெரிய பக்கெட்டில் வச்சுக்க வேண்டியதில்லை. சின்னதாக நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் மீன் குழம்புலாம் இதில் தான் வைப்போம். மீன் குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, உருண்டை குழம்பு. நாங்கள் வேறு கடை மசாலாலாம் எதுவுமே இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. நீங்களும் இதே ரேஷியோவில் அடித்து பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் டிஷ்ஷு தர்றேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.